ஹாய் 17 பல்லு ப்ளீட்ஸ் ஈக்குவலாக எப்படி எடுக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே ஒரு ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி மந்த்லி 15,000க்கு மேலே வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது சாரியை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ரிவர்ஸில், அதாவது சாரியோட உள்பக்கம் வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது சாரியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களோட இடது பக்கத்தில் 3.5 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட்டில் அயன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட வலது பக்கம் இருக்கிற பேலன்ஸ் புடவையை இடது பக்கம் இந்த அயன் பண்ண ப்ளீட்ஸ் மேலேயே வச்சு வலது பக்கம் ஒரு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ சாரியை ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்டரில் ஒரு லைன் இருக்கும், அதுதான் ரெண்டு பக்கத்துக்குமே கைலைன். இப்போது புதுசாக கிடச்சிருக்க இந்த கைலைன் மேலே ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற ப்ளீட்டை தூக்கி வச்சு ரைட்டில் ஒரு அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள், ரெண்டாவது ஒரு கைலைன் கிடச்சிருக்கும். இப்போ கிடச்சிருக்க செகண்ட் கைலைன் மேலேயும் பேலன்ஸ் இருக்க ரைட் ஹேண்ட் சைடு ப்ளீட்டை இந்த மாதிரி போட்டு அயன் பண்ணிவிடுங்க. இந்த அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கிடச்சிருக்கிற புது கைலைன் மேலே திரும்பவும் ஒரு குட்டி மடிப்பு மடிங்க. இந்த குட்டி மடிப்பு தான் வந்துட்டு ஃபைனல் வரைக்கும் மடிக்க போகிறோம். ஸோ இந்த மடிப்பை இப்படியே வந்துட்டு இதே அளவில் ப்ராப்பராக லைனை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேவைப்படுற இடத்துல நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிபெண்ட்ஸ் உங்கள் சாரியை பொறுத்து. நீங்கள் அது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அயன் இந்த ஒரு ப்ளீட்ஸுக்குமே தாராளமாக கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மடிப்பும் மடித்து வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த கைலைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஜாயிண்ட் ஆகிற வரைக்குமே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு நல்ல ஒரு அயன் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் காட்டன் மிக்ஸ்டுங்கிறதுனால நான் வந்துட்டு எல்லா மடிப்பும் மடிச்சுட்டு அயன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கிளிப் லாக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஃபாலோ பண்ணலாம். அந்த 3.5 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட் ப்ளீட்டை ஓப்பன் பண்ண வேண்டாம், அப்படியே அதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு கிடச்சிருக்க கைலைன் மேலே போட்டு அயன் பண்ணுறோம். அயன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் சேம் அதே மாதிரி செகண்டு ஒரு கைலைன் இருக்கும், அது மேலே போட்டு திரும்ப அயன் பண்ணுறோம். அயன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப அந்த குட்டி லைன் பார்த்திங்களா, அது மேலேயே இந்த மாதிரி போட்டுட்டு திரும்ப ஒரு அயன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சேம் இந்த குட்டி குட்டியாக அந்த சைடு கிடச்சிது பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த சைடுமே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு அயன் பண்ணிக்கோங்க. தேவைப்படுற இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் அயன் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளீட்டையும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு சேம் அந்த சென்டர் கைலைன் வர வரைக்குமே வந்துட்டு இடது பக்கமும் கொடுத்துட்டு நல்லா அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிட்டிங்கன்னா டோர், அதாவது கதவு மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு சைடும் ப்ளீட்ஸு, சரிங்களா? இதோ இப்போ பாருங்கள், இந்த ப்ளீட்ஸ் பாருங்கள் டோர் மாதிரி ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ எல்லா ப்ளீட்ஸுமே ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் ஒரு குட்டி கோடு இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ளீட்டை இங்கே மடக்கிறப்ப லைனாக ஒரு லைன் விழுந்திருக்கும், அதை மட்டும் ரீஅயன் பண்ணியாச்சு. இப்போ சாரியை ரிவர்ஸில் திருப்பி போட்டுருங்க, அதாவது சாரியோட நல்ல பக்கம் நம்ம மேலே பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு இருந்து ஒரு லைனும் இந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த லைன் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும், உங்களுக்கு 17 ப்ளீட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குங்க. சாரிங்க, 17 இல்லை 16 ப்ளீட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரக்கூடிய மேலே இருக்கிற ப்ளீட்ஸ் வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதாவது 3.5 இன்ச்சஸ். ஸோ இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு அயன் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விசிறி ப்ளீட்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கணுமா, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.